வணக்கம் ஓவியா. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே பேரூராட்சி திமுக கவுன்சிலர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள கூத்தேப்பார் பேரூராட்சிக்கு உட்பட்ட பாரதிபுரத்தை சேர்ந்தவர் அந்தோணிசாமி, இவரது மகன் ரஞ்சித்குமார். இவர் கூத்தேப்பார் பேரூராட்சியில் 11வது வார்டு கவுன்சிலராகவும் திமுக பேரூர் கழக இளைஞரணி செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் ரஞ்சித்குமார் சோழமா நகரில் புதிதாக வீடு கட்டி அண்மையில் குடியேறியுள்ளார். மேலும் இவர் திருவெரும்பூர் பகுதியில் அரசு ஐடிஐ எதிரே உள்ள அரசு மதுபான கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு தனது தொழில் பார்ட்னரை சந்தித்துவிட்டு 2வீலரில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது திருவெரும்பூரில் இருந்து நவல்பட்டு செல்லும் சாலையில் புதுத்தெரு அருகே சென்றபோது மர்ம நபர்கள் சிலர் அவரை மறித்து கட்டையால் தாக்கி அவரை அரிவாளால் வெட்டி சரமாரியாக படுகொலை செய்து தப்பி ஓடியுள்ளனர். இந்த நிலையில் தலை சிதைக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்து இறந்த நிலையில் கிடந்த ரஞ்சித்குமாரை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த நவல்பட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த தகவலை அறிந்த அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு படுகொலை செய்யப்பட்டு இறந்து கிடந்த ரஞ்சித்குமாரின் உடலை பார்த்து கதறி அழுதனர். இதனிடையே நவல்பட்டு போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி உடல் கூறு ஆய்விற்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தடய அறிவியல் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரித்தனர். மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம், திருவெரும்பூர் ஏஎஸ்பி அரவிந்த் மனாவத் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து நவல்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது கொலையாளிகள் யார், இதற்காக கொலை செய்யப்பட்டார்கள், தொழில் போட்டி காரணமாக உள்ளதா, வேறு எதுவும் கோணங்கள் உள்ளதா என்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது திமுக பிரமுகர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா.